அபி இந்தா தண்ணி. தேங்க்ஸ்க்கா. அவன்கிட்ட ஊர் போயிட்டியா? வந்துட்டேன். அபி எந்த ஊர்? அக்கா போக்கா, ஒரு வாட்டி இதே கேள்வி கேட்குறேன். நானும் உனக்கு ஒரு வாட்டி என்ன ஊருன்னு சொல்கிறேன். அது என்னன்னா நம்ம அடிக்கடிக்கு மீட் பண்ணுறதில்ல, அதனால தான் மறந்துடுறேன். இந்த வாட்டி எப்போ உங்களுக்கே ஞாபகம் வருதோ அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நான் எந்த ஊருன்னு. இருங்க தண்ணி குடிச்சிக்கிறேன். நீ வந்து தண்ணி குடி. இனிப்பா இருக்கா? தண்ணி எப்படிக்கா இனிப்பா இருக்கும்? இளநீர் எடுத்து வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, வெறும் பச்சை தண்ணியை கொடுத்துட்டு அநியாயம் பண்ணுறீங்களே. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால. அபி நேற்று நான் ஃபோன் பண்ணேன், நீ கட் பண்ணி விட்டுட்ட ஏன்? அக்கா பிஸியாக இருந்தேங்க்கா நேற்று. அதான் என்ன பிஸியாக இருந்த? நான் நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். ஆடியோ லான்ச்சா? யாருது? நம்ம ஜே பேபி தான். யாருது? ஊர்வசி ஒன்று நடிச்சாங்களே? ஆமாம், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். ஐயோ அபி, ஏன் அபி ஃபோன் எடுக்கல? நானும் வந்திருப்பேன்ல. நீங்கள் தான் பல்வலின்னு சொன்னீங்களே. பல்வலியாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் நீ சொல்லியிருந்தீன்னா நான் ஓடி வந்திருப்பேன். போ அபி. ஏன்? எல்லாரையும் பார்த்துருக்கலாம். நேற்று வேறு வெங்கட் பிரபு சார் வந்தார். ஐயோ அப்படியா? ஐயோ வேற யார் வந்தாங்க? ரஞ்சித் சார் வந்தார், வெங்கட் பிரபு சார் வந்தார், அப்புறம் பொம்மை நாயகி ஷானண்ணா வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அபி நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அபி. நீங்கள் தானக்கா பல்வலின்னு சொன்னீங்க. பல்வலி தான், அந்த இப்போ கூட தான் பல்வலி இருந்தாலும் வந்து நீ சொல்லியிருந்தீன்னா இதெல்லாம் மறந்துட்டு நம்மளுக்கு எது முக்கியம்? ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்குறது, ப்ரிவியூ ஷோ பார்க்குறது, ஆடியோ லான்ச் பார்க்குறது, இதெல்லாம் முக்கியம். வந்திருப்பேன்ல நான். சூப்பராக பேசினாங்கக்கா, நீங்கள் வந்திருந்தா செம்மையாக என்ஜாய் பண்ணிடுவீங்க. எனக்கு அந்த பேசுறது கேட்க தான் ரொம்ப ரொம்ப ஆசை அபி. இனிமேல் எதா இருந்தாலும் மிஸ் பண்ணாத சரியா? சரி சொல்லு, அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லி இப்படி. ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டர் பேசினாருக்கா. மியூசிக் டைரக்டர் யாருன்னா சந்தோஷ் நாராயணனோட அசிஸ்டன்ட். இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஓ அப்படியா? சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. அம்மா சென்டிமெண்ட்ன்றதுனால அம்மா சாங்ஸ். ஐயோ நீங்க கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா. அப்புறம் நம்ம அதுல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசினாங்க, நடிச்சவங்க எல்லாம் பேசினாங்க. டைரக்டர் யாரு? சுரேஷ் மாரின்னு ஒரு டைரக்டர். அதுவும் இவருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படமா? ஆமா. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு சார் வந்தார்ல, அவர் பேசினாரு. எல்லாரும் ஃபன்னா பேசினாங்கக்கா. அதுதான் இதுல பிளஸ்ஸே. அவ்வளோ ஃபன்னா பேசினாங்க. நம்ம அவங்க எல்லாம் வந்து சீரியஸான ஆளுங்கன்னு பார்த்தா எல்லாம் அவ்வளோ ஜாலியா பேசினாங்க. ரஞ்சித் சார் அவரோட கதையை, அவங்க அம்மா கதையெல்லாம் பேசினாரு. அப்படியா? ஆமா, அவரு ஏன்னா ரொம்ப அம்மா சென்டிமெண்ட்ன்றதுனால இந்த படம் எல்லாருக்கும் அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க போல. எல்லாம் அவங்களோட சின்ன வயசு கதை, அவங்க அம்மாவோட கதை எல்லாம் பேசினாங்க. சூப்பர் இல்ல? வராம போயிட்டேன். நீ அடுத்த முறை நீ என்ன பண்ணாலும் எனக்கு கண்டிப்பா கூப்பிடணும். சரிக்கா, இந்த படத்துக்கு கண்டிப்பா நம்ம போறோம் 8ஆம் தேதி. ஆமா. ஆனா அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்குல்ல, மகளிர் தினம். ஆமா, நம்ம 2 பேரும் போறோம். கண்டிப்பா போறோம், பாக்குறோம், என்ஜாய் பண்றோம். எனக்கு இப்போ ஊர் பேர் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு மேல அடிக்கடிக்கு மீட் பண்ணுவோம் சரியா? சரிக்கா, நம்ம நாளைக்கு பாப்போம், படத்துல மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, நம்ம கண்டிப்பா படத்துக்கு போறோம். சரி டன், போறோம்.